ஹாய் கைஸ், இந்த புது டயலர் ஆப்பை உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னா உங்களால வந்து பழைய கூகுள் டயலரை மாத்திக்க முடியும். அது எப்படி மாத்துறதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த புது அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலா வந்து பிடிச்சிருந்துச்சு. புது டிசைன்ஸ் யூஸ் பண்றதா என்னோட புது பழக்கம். அதனாலேயே வந்து நான் வழக்கமா புது டிசைன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்போ புது டிசைன் எதுல வந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு இந்த அப்டேட் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சா இல்லைன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா இது நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். பெரிய வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் பெருசா மாத்திருக்கும். பட் அவங்களுக்கே ஒரு சில நேரம் வந்து கடுப்பா இருக்கும். பிகாஸ் எங்க அப்பாலாம் மேலேயும் கீழே ரெண்டு கையில வந்து ஸ்வைப் பண்றவரு, இப்படி வச்சுட்டு மேலேயும் கீழே மேல வந்து ஸ்வைப் பண்ணி போன் அட்டன் பண்ற பழக்கம் இருக்குது. அவருக்கே இந்த அப்டேட் வந்து கடுப்பா இருக்கு. அவங்கள மாதிரியா இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும். எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்ல போறேன். கூகுள் டயலரோட எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். பட் இன்கமிங் கால் வரது மட்டும் பிடிக்கல அப்படின்னா அதை மட்டும் உங்களால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்றதுங்கிறத மறக்காம சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்வைப் பண்றதுக்கு பதிலா டேப் பண்ற மாதிரி வந்து என்னால மாத்த முடியும். சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா பழைய கூகுள் டயலரை தான் டைரக்டா போக முடியும். வேற மாதிரி வந்து மாத்த முடியாது. அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா வந்து உங்க போன்ல ஒரு கால் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கால் வந்துச்சுன்னா நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் தான் ஸ்வைப் பண்ண முடியும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்க மெசேஜ் கிளிக் பண்ணிட்டு உங்களால வந்து அதையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா வந்து 3 கோட் இருக்கும் லெஃப்ட் சைடு. அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா இன்கமிங் கால் ஜஸ்டிஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுல பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்வைப் இருக்கிறது பதிலா சிங்கிள் டேப்ங்கிறது மாத்தீங்க. இப்ப மாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போன் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து டேப் பண்ணா மட்டும் போதும். ஆன்சர் டிக்ளைனுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து வந்துடும். சப்போஸ் இது உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு வந்து பழைய மாதிரியா தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பை உங்களோட போன்ல வந்து ஆப்பை வந்து லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் டயலர் ஆப்பை அதை வந்து ஆப் இன்ஃபோ போய்க்குங்க. ஆப் இன்ஃபோ போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா மேல ரைட் சைடு மேல 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்இன்ஸ்டால் அப்டேட்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கேட்கும், இல்ல ஓகே கேட்கும். அதை கொடுத்து நீங்க வந்து அந்த அப்டேட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து கூகுள் டயலர் பழைய மாதிரியே வந்துடும். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா கான்டாக்ட் நம்பர்ஸும் ஜிமெயில தான் சேவ் பண்ணி வச்சிருக்கணும். போன்ல சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டெலிட் ஆயிடும். அதை நான் இப்பயே சொல்லிக்கிறேன். மறக்காம வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் புது டயலர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு புதுசா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து லைஃப் கொஞ்சம் என்ஜாயபிளா இருக்கும். புது புது விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து லைஃப் ரொம்ப ஜாலியா போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை. See you.